இஸ்லாமிய வானொலி நாடகம் நீதியின் பக்கம். எழுத்து ரியாஸ் அஹ்மது. நீதியின் பக்கம் இஸ்லாமிய வானொலி நாடகம். அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கும் சலாம். அடடே, வாங்க உஸ்தாத், நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். உட்காருங்க உஸ்தாத். பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சர்மிளா, ஏங்க இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யாருங்க வந்திருக்கா? உஸ்தாது பக்கத்து ஊருக்கு மாறி போனதுக்கு அப்புறம் இங்க பாக்குறது ரொம்ப அரிதா போச்சு. இப்போ அங்க இமாம் நீங்க தானே உஸ்தாத்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க உஸ்தாத், நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நேத்து தான் உஸ்தாஸா கிட்ட பேசின உஸ்தாத். ரத்தம் கொடுக்க கிளினிக் போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா? ரிசல்ட் எல்லாம் நார்மல் தானே உஸ்தாத்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் நார்மல் தாமா. சரி, ஆமா, பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லா இருக்காங்க உஸ்தாத். சரி உஸ்தாத், உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா இல்ல டீ போடவா உஸ்தாத்? எது போட்டாலும் ஓகேமா. சரி உஸ்தாத். ஆனா இனிப்பு கொஞ்சம் கம்மியா போடு. சரி சரி உஸ்தாத். உயதுக்கு காப்பியா டீயா? அவங்களுக்கு எப்போதுமே டீ தான் உஸ்தாத். சர்மிளா, என்னங்க? எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாவே போடு. பாருங்க உஸ்தாத், உங்களை பார்த்ததுமே இனிப்பு கம்மியா கேக்குறாரு. ரொம்ப நல்ல புள்ள மாதிரி. நீங்க என்னமோ கேட்டீங்களா? இல்ல, இப்போ உங்க கம்பத்துல நீங்க தான் இமாமான்னு கேட்டேன். இமாம் இல்ல, அங்க மதரசாவுல பிரின்சிபலா இருக்கிறேன். நல்லது உஸ்தாத். உயது, ஆ. உங்க மச்சான் சலாம் வஃபாத்தான செய்தி ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆமா உஸ்தாத். சலாம், இஸ்மாயில், ஷர்மிளா 3 பேருமே நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க. என்கிட்ட தான் குர்ஆன் ஓதி பழகுனாங்க. ஆமா, சலாத்துக்கு என்ன ஆச்சு? சலாம் மச்சானுக்கு கிட்னி பிரச்சனை. மச்சானுக்கு டாக்டர் கிட்ட போறது பிடிக்காது. 2வது செலவு அதிகமாகும்னு பயம். அதனாலயே பார்மசியில மருந்து வாங்கி வாங்கி தின்னு உடம்ப கெடுத்துக்குச்சு. திடீர்னு ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு உஸ்தாத். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸீம். டாக்டர் ஆலோசனை இல்லாம பார்மசியில போய் மருந்து வாங்கி வாங்கி திங்கிறது, கூகுளை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடுறது எல்லாம் பெரிய தப்பு வைத்து. செலவு, பயம்னு எதையும் காரணம் காட்டாம நாம டாக்டர் கிட்ட போயிடணும். மௌத்துங்கிற மாலை நம்ம தோல்லையே இருக்கு. அத மாத்த யாராலும் முடியாது. அதே சமயம் அல்லாஹ் கொடுத்த இந்த உடம்பையும் உயிரையும் அவன் மறுபடி கூப்பிடுற வரைக்கும் நாம ஆரோக்கியமா பாத்துக்கிறது நம்ம கடமை. உண்மைதான் உஸ்தாத். அன்பும் அரவணைப்பும் உண்மையும் நிறைய உள்ள ஒரு மனுஷன் சலாம் மச்சான். நம்ம குடும்பத்துக்கு பெரிய இழப்பு தான் உஸ்தாத் மச்சான் போனது. தெரியும் தா, குடும்பத்துக்குன்னு உழைச்சு தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்கல. அதோட சேர்த்து வச்சு இருக்கிறதையும் பாதுகாக்கல. இப்போ தப்பான கையில மாட்டிக்கிட்டு இருக்கு போலயே. சலாம் மனைவி சபீனா நம்ம ஜமாத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தவறான ஆளுகளை நம்பியே ஏமாந்துச்சு. அப்படியே போய் சேர்ந்துருச்சு உஸ்தாத். இப்ப கஷ்டப்படுறது யாரு? அவரு குடும்பம் தானே கஷ்டப்படுது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா 180வது வசனத்துல மரண சாசனம் எழுதுறது எல்லா மூமின்களுக்கும் அவசியம்னு சொல்லி இருக்கிறான். அத சலாம் செய்யல. ஆனா சலாம் பரிபூரணமா நம்பி இருந்தது கூட பிறந்த தம்பி இஸ்மாயில். அவரும் அண்ணன் தம் மேல வச்ச நம்பிக்கைய காப்பாத்தல போல இருக்கே. இதுல நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சலாம் மச்சானும் முக்கியம், இஸ்மாயில் மச்சானும் முக்கியம். ஒருத்தருக்காக இன்னொருத்தரை இழக்க முடியாது உஸ்தாத். நாங்க பொதுவாவே இருந்துக்க விரும்புறோம். என்னத்தா இது? வெளியாள் இப்படி சொன்னா பரவாயில்ல, நீங்க இப்படி சொல்லலாமா? உஸ்தாத், என் அனுபவத்துல நான் நிறைய பாத்துட்டேன் உஸ்தாத். இந்த மாதிரி பஞ்சாயத்துல சண்டை போடுற 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுவாங்க. ஆனா பஞ்சாயத்து பண்ண போன நாம தான் காலம் பூரா பகையா மாதிரி நிப்போம். இந்த விஷயத்துல முடிவு வர வரைக்கும் நான் நடுநிலையா இருக்கலாம்னு முடிவுல இருக்கேன் உஸ்தாத். இந்தாங்க உஸ்தாத், கேட்டுட்டு எடுத்துக்கங்க. ஜஸாக்கல்லாஹ். சலாம் அண்ணன் வசியத்தை எதுவும் எழுதல. ஆனா கடைசி 6 மாசமா என்கிட்ட இஸ்மாயில் போக்கு சரியில்லம்மா, அவன் தப்பு பண்றான் சர்மிளா, எனக்கோ வயசாகுது, என் குடும்பத்துக்கு நான் எதுவும் பண்ணலன்னு என்கிட்ட அவ்வளவு புலம்பி இருக்கன்னு. இதை எப்படி நான் பேசாம இருக்கிறது சொல்லுங்க உஸ்தாத்? உண்மைதான். சபீனா மச்சியும் பிள்ளைங்களும் கஷ்டப்படுறத பாக்க என் அண்ணன் என்கிட்ட அழாத குறையா பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது உஸ்தாத். ஆனா இவர் என்ன பேச வேண்டான்னு தடுக்கிறாரு. இவரை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. அதனாலதான் உஸ்தாத் நேத்து உஸ்தாஸா கிட்ட கால் பண்ணி நான் என் தவிப்ப சொன்னேன்.
அல்லாஹ் உங்களை இன்னைக்கு இங்க அனுப்பி இருக்கான். என்ன உவைது இது? ஷர்மிளா இதுல பேசியே ஆகணும். அதை தயவு செஞ்சு நீங்க தடுக்க கூடாது. தெரியும் சார். இது சலாம் மச்சான் முக்கியமா இல்ல இஸ்மாயில் மச்சான் முக்கியமானு நாம எடுக்கிற முடிவு இல்ல. நாம நீதியின் பக்கம் நிக்கிறோமா இல்ல அநீதிக்கு துணை போறோமான்னு தீர்மானிக்கிற விஷயம். இஸ்மாயிலுக்கு சொத்துல பங்கு இருக்கு, சர்மிளாவுக்கும் பங்கு இருக்கு. எனக்கும் சர்மிளாவுக்கும் எதுவும் வேணாம் சார், கையெழுத்து போட்டு கொடுத்துடுறோம். இது என்ன புதுகதையா இருக்கு? இது என்ன பொது சொத்தா? சலாமோட சொத்து இல்லையா? இல்ல உஸ்தாத், சொத்து எங்க வாப்பா வாங்கினதுதான். சரி. அத திடீர்னு வியாபாரத்துல ஏற்பட்ட ஒரு நஷ்டத்தோட காரணமா விற்க வேண்டிய நிலை வந்துருச்சு. சரி. அப்போ சலாம் அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்துச்சு. இப்படி பல தடவை சலாம் அண்ணன் தான் குடும்ப பாரத்தை எடுத்துக்கிட்டு பல கடன்களை அடைச்சு வாப்பாவுக்கு உதவி இருக்காங்க. மறுபடியும் சலாம் அண்ணனுக்கு சிரமம் கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணி வீட்டை வித்து கடன் அடைக்க வாப்பா முடிவு செஞ்சாங்க. சரி. அத வெளியாளுக்கு விக்கிறதுக்கு பதிலா சலாம் அண்ணன் கிட்டயே வித்துடலாம்னு முடிவு பண்ணி வித்தாச்சு. சரி. கடனையும் அடைச்சாச்சு உஸ்தாத். இன்னைக்கு நம்ம கூட வாப்பாவும் இல்ல, அண்ணனும் இல்ல. ஆனா இஸ்மாயில் அண்ணன் திடீர்னு எனக்கு சொத்துல பங்கு இருக்குதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு உஸ்தாத். அந்த சொத்தை விற்கும் போதே இஸ்மாயில் மச்சான் பங்கு இது, சலாம் மச்சான் பங்கு இது, சர்மிளா பங்கு இதுன்னு ஏதாவது கொடுத்திருந்தா இப்ப பிரச்சனையே இல்லை உஸ்தாத். உண்மைதான். இங்க பாருங்க உஸ்தாத், சொல்லுமா. சொத்தை வித்ததே கடன் அடைக்கத்தான். ஆமா. அதுல பங்கு எங்க வைக்கிறது? இஸ்மாயில் அண்ணன் அன்னைக்கே வாப்பா கிட்ட பங்கு கேட்டிருந்தா ஒரு நியாயம் இருக்கு. சலாம் மச்சான் எதுவும் வாக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? இந்த சொத்தை சலாம் அண்ணன் வாங்காம வேற யார்கிட்டயாவது வித்திருந்தா அன்னைக்கே வீட்டை காலி பண்ணி இருக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் வாடகை இல்லாம குடியிருந்ததுக்கே சலாம் அண்ணனுக்கு இஸ்மாயில் நன்றியோட இருக்கணும். அது போக இஸ்மாயிலுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவ்வளவு நல்லது கெட்டது பார்த்தது எல்லாமே சலாம் அண்ணன் தான். அதையெல்லாம் மறந்துட்டு இப்படி நன்றி கெட்டத்தனமா பேசுறது செய்யறது எல்லாம் அல்லாஹ்வுக்கே பொறுக்காது உஸ்தாத். இஸ்மாயில் அண்ணன் சரியா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுத்து கடமைய செஞ்சதே இல்ல. பாப்பாவும் அம்மாவும் புலம்பாத நாளே இல்ல உஸ்தாத். வாப்பாவும் ஏன் சலாம் அண்ணனும் கூட சேர்ந்தே செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சது, நல்லது கெட்டது பார்த்தது எல்லாமே வாப்பாவும் சலாம் அண்ணனும் தான். இன்னைக்கு ரெண்டு பேருமே இல்ல. அதனால சரி எது தப்பு எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாம தப்பு மேல தப்பு பண்ணுது. இஸ்மாயில் அண்ணனும் குடும்பத்துக்காக உழைச்சிருந்தா வாப்பா சம்பாதிச்ச சொத்தை விற்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது உஸ்தாத். ஏன்டா உவைத்து சார், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? நீங்க 3 பேரும் அவ்வளவு அநியோன்யமா இருப்பீங்களே. மச்சானும் கொரியா போச்சு, ஆஸ்திரேலியா போச்சு, அப்புறம் வங்சா கடை கூட வச்சுச்சு. எதுவும் கை கொடுக்கலையே. அதனால காலம் வெள்ளலின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க 3 பேரும் அந்யோன்யமா இருந்த உறவை இதுக்காக இழக்க முடியாதுல. அதனாலதான் நான் நடுநிலையா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் சார். இஸ்மாயில் அண்ணன் கூட கொரியா போனவங்க, ஆஸ்திரேலியா போனவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க உஸ்தாத். எல்லாம் பல மடங்கு பணம் சம்பாதிச்சு வெற்றியோட வந்து இப்பவும் மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா அங்க போய் உருப்படியா ஒரு வேலை எதுவும் செய்யாம ஏதேதோ சாக்கு சொல்லிட்டு வந்துட்டு காலம் வெல்லலன்னு சொல்றது சரியில்லையே உஸ்தாத். உண்மைதாமா. சூரத்துல் நஜ்ம் வசனம் 39ல இருந்து 41 வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? இன்னும் மனிதனுக்கு அவன் முயல்வதல்லாமல் வேறில்லை. அன்றியும் நிச்சயமாக அவன் முயற்சியின் பலன் பின் அவனுக்கு காண்பிக்கப்படும். பின்னர் அதற்கு நிரப்பமான கூலியாக அவன் கூலி வழங்கப்படுவான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதாவது காலம், விதி எல்லாம் அல்லாஹ் நாடி நடக்கும். அவனுக்கே எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா முயற்சி, உழைப்பு அது நம்ம கையில தாமா இருக்கு. அதற்கான கூலி அல்லாஹ் நிச்சயம் தருவான். நம்ம அலட்சியத்துக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் காலத்தை பழி சொல்ல கூடாது இல்லையா? ஓய்து என்னோட நோக்கம் நீங்க சலாத்துக்காக பேசணும்னு சொல்றதோ இல்ல இஸ்மாயிலுக்காக பேசணும்னு சொல்றதோ இல்ல. சரி சார். நீங்க சொல்றீங்களே நடுநிலை, அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. சரி தவறு, உண்மை பொய், நீதி அநீதி, இடது வலது, எப்படி எல்லாமே 2 தான். இதுல நீங்க எதை தேர்ந்து எடுக்க போறீங்க? 2க்கும் மையமா நடுவுல இருக்கிறது ரொம்ப ஆபத்து. கிட்டத்தட்ட அநீதிக்கு துணை போற மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? சொல்லுங்க சார். குர்ஆன் எனும் கயிற்றை இருக்க பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆனை இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதா? இல்லப்பா, நாம நீதியின் பக்கம் நிக்கிறது, நியாயத்தின் பக்கம் நிக்கிறது. அத கூட செய்ய தைரியம் இல்லைன்னா எப்படி?
அல்லாஹ் எல்லாத்தையும் நம்ம பிடரி நரம்புக்கு பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இதோ ஷர்மிளா வக்கீல் மாதிரி எல்லாத்துக்கும் சாட்சியா பாயிண்டா பேசுத. இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஷர்மிளா கிட்டயே கேளுங்க, சரி உஸ்தாத். இஸ்மாயில் கிட்ட கூட கேளுங்க. அப்புறம் தெளிவான முடிவெடுங்க. போயிட்டு மறுபடியும் சொல்றேன், நீங்க வெளியாளு இல்ல, சரி உஸ்தாத். நியூட்ரல்னு சொல்லி தட்டி கழிப்பதும் தப்பு, ஷர்மிளாவை பேச விடாம தடுக்கிறதும் பாவம். சரி உஸ்தாத். நல்லா சொல்லுங்க உஸ்தாத். எங்க வாப்பா இருந்திருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா உஸ்தாத்? எப்பேற்பட்ட தகப்பனுக்கு இப்படி அசிங்கமா களங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இஸ்மாயில் அண்ணன். அதுதான் இப்படி இருக்குன்னா அது பெத்த பிள்ளைங்களும் அப்படியே இருக்கு. உங்ககிட்ட வருத்தப்பட்டு புலம்புன மாதிரி எங்க வாப்பா என்கிட்டயும் புலம்பி இருக்கு. சலாம் அண்ணனும் இஸ்மாயில் தப்பு பண்றான்னு புலம்பி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இஸ்மாயில் அண்ணன் பிள்ளைங்க கிட்ட உங்க அப்பா மாதிரி ஆகிடாதீங்க, அல்லாஹ் நீங்க 2 பேரும் தான் இனி குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துச்சு. அதுங்களும் பாருங்க இன்னைக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. சரி கலங்காதம்மா, சபர் செய். இப்படிதான் உலகம் இயங்கும்னு அல்லாஹ் சூரத்து தக்காசூர்ல சொல்லிட்டான். செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பாராக்கி விட்டது, நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை அப்படின்னு சொல்லி இருக்கிறான். இத படிச்சு புரிஞ்சு தினமும் இத சொல்லிதானே நம்ம தொழறோம். ஆமா உஸ்தாத். பேராசை மன்னரைய காண்ற வரைக்கும் அநியாயக்காரர்களை விடாது. ஆனா அல்லாஹ்வை நம்பும் நாம கவலைப்படாம அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு உண்மையோடையும் பொறுமையோடையும் இருந்தா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். அத்தா ஓய்து சொல்லுங்க உஸ்தாத். உங்க மச்சான் இஸ்மாயிலே இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறணும்னு நீங்க ஆசைப்பட்டா உங்க கடமை இஸ்மாயிலோட தவிர நீங்க அவருக்கு புரிய வைக்கிறது தான். சரி உஸ்தாத். அன்பா சொல்லி புரிஞ்சுக்கலன்னா எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவருக்கு புரிய வைக்கிறதும் கூட நாம அவருக்கு செய்யற நன்மைதான். நீங்களே சேர்ந்து பேசி நல்ல முடிவை எடுக்க முடிஞ்சா ஜமாத்தார்கள் வந்து தலையிடணும்னு அவசியம் கூட இல்ல. நல்லா புரியுது உஸ்தாத். இஸ்மாயில் மச்சானும் சரி அவர் பிள்ளைங்களும் சரி நான் சொல்லி கேட்டு புரிஞ்சு நடக்கிற நிலையில இல்ல. ஆனா ஷர்மிளா சொல்ற எல்லாமே 100% உண்மை. அதுக்கு நான் இனிமே தடையா இருக்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். ஷர்மிளாவுக்கு பக்க பலமா இருக்க போறேன் இனிமே. அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் சொல்றேன் ஓய்த்து, சொல்லுங்க சார். இஸ்மாயிலுக்கு நீங்க எதிரா செயல்படல, ஆமா சார். இப்பவும் அவருக்கு ஆதரவா தான் செயல்படுறீங்க. ஆமா. அவரு செய்ய நினைக்கிற தவறை தடுத்து நிறுத்தி அவரோட பாவ கணக்க குறைக்க உதவி செய்யறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்காக இந்த உலகத்துல அவர் உங்க மேல கோவப்பட்டாலும் பகைச்சுக்கிட்டாலும் நாளைக்கு மறுமையில அவருக்கு நிச்சயமா உங்களுக்கு நன்றி சொல்லுவாரு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நன்றி உஸ்தாத். அல்லாஹ் நாடி நீங்க வந்து எனக்கு சலாம் அண்ணனுக்கு ஆதரவா நிக்கிற வாய்ப்பை தந்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அம்மா ஏன் உஸ்தாத்? உனக்கு ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க உஸ்தாத். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தலையிடும் போது நிறைய பொய் சொல்லுவாங்க, நிறைய அவதூறு பரப்புவாங்க. அதெல்லாம் தாங்கி கடைசி வரைக்கும் போராடி தான் ஜெயிக்க முடியும். உண்மையோட பக்கம் நின்னு போராடி ஜெயிச்ச அத்தனை பேர் வரலாற்றையும் படிச்சு பார்த்தா நமக்கு புரியுற செய்தி ஒன்னே ஒண்ணுதான். யாரு சபரோட இருந்து, அதாவது பொறுமையோட இருந்து உண்மையாளர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கே வெற்றி. அல்லாஹ் உண்மையின் பக்கம் நிக்க உனக்கு ஹிதாயத்தை கொடுத்து இருக்கானா அவன் உனக்கு உதவி செய்யவே தேர்ந்தெடுத்திருக்கான்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். இத மனசுல எப்பவும் நிலைநிறுத்தி வச்சுக்க. சரி உஸ்தாத். என்ன, இந்த பாதை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பி அவங்கிட்ட தொழுது கேளு, நிச்சயமா உஸ்தாத். நிச்சயம் நீதியே வெல்லும். உவைத்து சார். நம்மளோட எதிரிங்க எவ்வளவு தரம் தாழ்ந்து செயல்பட்டாலும் நம்ம தரம் தாழ்ந்துடக்கூடாது. சரி சார். பொறுமை ரொம்ப முக்கியம். ஆமா சார். அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எதிரியாவே நினைக்க வேணாம். சரி சார். தவறான பாதையில மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆடுகள்னு நினைச்சு பரிதாபப்படுங்க. அவங்களுக்கும் அல்லாஹ் நல்ல வழி காட்டணும்னு துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தவங்க தானேத்தா. ஆமா உஸ்தாத். மதில் மேல பூனையா நின்னுகிட்டு இருந்த எனக்கு அல்லாஹ் உங்க மூலமா தெளிவான முடிவு எடுக்க உதவி செய்திருக்கான். மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உஸ்தாத் மேல ரூம் இருக்கு, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க உஸ்தாத். மத்தியானம் சாப்பாட்டுக்கு மீனான செய்யறேன், சாப்பிட்டு போகலாம் உஸ்தாத். மீனனுமா? இல்லம்மா. ஏன் உஸ்தாத்? நிறைய வேலை இருக்கு எனக்கு. அசருக்குள்ள திரும்பி போகணும். ஓஹோ சரி உஸ்தாத். நீ கொடுத்த தேத்தனியே வயிறு நிறைஞ்சிருச்சுமா. அடுத்த தடவை நிச்சயமா வந்து இன்ஷா அல்லாஹ் மீனானன் சாப்பிடுறேன். சரி உஸ்தாத். சரி, நேரமாகுது, நான் கிளம்பட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நேயர்களே, இதுவரை ரியாஸ் அஹ்மது எழுதிய நீதியின் பக்கம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள்.
இந்நாடகத்தில் சைட் நசீர், அப்துல் கனி மற்றும் சமீமா ஜப்பார் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கின்.